ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி எதில் அடங்கி இருக்கிறது என்றால், சில காரியங்களை ரொம்ப லகுவாக எடுத்துக்கொள்வதில் தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. யார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப அழகாய் வளர்ந்திருக்கிறார்கள், நான் வளர்ந்திருக்கிறேனா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு வளர்ச்சி இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் எதில் நீங்கள் ரொம்ப சோதித்து பார்க்கலாம்னா, உங்களுக்கு வருகிற துன்பங்கள், உங்களுக்கு வருகிற பாடுகள், நீங்கள் மேற்கொள்ளுகிற சில காரியங்களை யார் எல்லா சூழ்நிலைகளையும் ரொம்ப சுலபமாய், அது ரொம்ப பெரிய சீரியஸா இல்லை அதற்காக ரொம்ப துக்கப்பட்டு, அதற்காக ரொம்ப கவலைப்பட்டு, அதனாலே தங்களுடைய உடம்பை ரொம்ப சிக்காக்கி, அதனாலே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து சாப்பிடாம நாட்கள் தாண்டி தாங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட செய்யாம, இல்லைன்னா ரொம்ப சோகமா இருந்து, இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சரியான வளர்ச்சிக்கு நேராக, இல்லைனால் ஒரு தலைமைத்துவத்திற்கு நேராக நீங்கள் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். அது முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக முடியும்.